திருதராஷ்டிரர் கேட்கிறார். சஞ்சயா, அர்ஜுனன் சம்சப்தர்களோடு போரிட்டுக் கொண்டிருந்த பொழுது பலசாலிகளில் சிறந்த பாலகனான அபிமன்யு கொல்லப்பட்டான். மகரிஷிகளில் சிறந்த வியாசர் ஆறுதல் அளித்து சென்றார். அப்பொழுது கவலையுற்ற யுதிஷ்டரும் மற்ற பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? அனுமக்கொடியோனான அர்ஜுனன் சம்சப்தர்களிடமிருந்து எவ்வாறு திரும்பினார்? அவரிடம், அக்னி குழந்தை போன்ற உன்னுடைய தேஜஸ்வியான புதல்வன் நிரந்தரமாக அமைதியாகிவிட்டான் என்று யார் கூறினார்? இவை அனைத்தையும் உள்ளபடி என்னிடம் கூறு. சஞ்சயன் கூறினார். பாரதா, சரீரமுடையவர்களை கொல்லும் அந்த பயங்கர நாள் கழிந்ததும் சூரியன் மறைந்தார். மாலை நேரம் உண்டாயிற்று. அப்பொழுது வீரர்கள் ஓய்விற்காக கூடாரத்தினுள் சென்ற பொழுது வெற்றி வீரனான அனுமக்கொடியோன் ஸ்ரீமான் அர்ஜுனன் தன்னுடைய திவ்ய அஸ்திரங்கள் மூலம் சம்சப்தர்களை வதம் செய்து தன் வெற்றி தேரில் அமர்ந்து கூடாரத்தை நோக்கி சென்றார். போகும்பொழுது அவர் குரல் தழுதழுக்க பகவான் கோவிந்தனிடம் இவ்வாறு கூறினார். கேசவா, இன்று என்